வணக்கம். கேலக்ஸி ஹெல்த் எஜுகேஷனின் சார்பாக ஹீலர் எம் கோமதி ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை உருவாக்குவோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மைதிலி வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து நமக்கு டக்கு பஞ்சர், கப்பிங் தெரப்பி, ரிஃப்ளெக்ஸாலஜி இந்த மாதிரி நிறைய தெரப்பியெல்லாம் படிச்சிருக்காங்க. அவங்க படிச்சுட்டு உணர்ந்த விஷயங்களை ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. அவங்களோட ஒப்பீனியன் கேட்போம். வணக்கம். நான் இந்த கேலக்ஸி இன்ஸ்டியூட்டில் வந்து நான் அக்குபஞ்சர் படித்தேன். அது வந்து நல்லா இருக்குது. நிறைய பேருக்கு வந்து அது நல்லா ரிலாக்ஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து அவங்க கால் வலி, கை வலின்னெல்லாம் வர்றாங்க. அவங்களுக்கு வந்து இந்த நம்ம பாயிண்ட்ஸ் போடும்போது அவங்களுக்கு அந்த பெயின் எல்லாம் வந்து இல்லாமல் நல்லா இருக்காங்க. அதோடு சேர்த்து இப்போ வந்து கப்பிங் வந்து நாங்கள் முடிச்சிருக்கேன். அந்த நீடில் போட்டுட்டு கப்பிங் போடும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்குது. மெயினாக பார்த்திங்கன்னா இந்த முட்டி வலி, இந்த சயாட்டிக் பெயின் இதுக்கெல்லாம் வந்து அது நல்லாவே கேட்குது. அதனால் வந்து கப்பிங் தெரப்பி நான் படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. கிளாஸும் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. இங்கே சொல்லிக் கொடுக்குற விதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஒரு 10th ஒரு நம்மளுடைய ஸ்டடீஸ் கம்மியாக இருந்தால் கூட அவங்க சொல்லிக் கொடுக்குறது அந்தளவுக்கு நமக்கு புரியுது. மற்றவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு அவங்களோட ஸ்டடீஸ் இருக்குது. அதனால் எல்லாருமே வந்து இந்த இது அக்குபஞ்சர், கப்பிங் தெரப்பி எல்லாமே வந்து படிக்கலாம், நல்லா புரிஞ்சுக்கலாம். நிறைய பேர்த்துக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். சரி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. மைதிலி பார்த்தீங்கன்னா அக்குபஞ்சர், நான் சொன்ன மாதிரி அக்குபஞ்சர் படிச்சுட்டு கப்பிங் தெரப்பி படிச்சுட்டு ரொம்ப பெயினாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவங்க அம்மாவுக்கே வந்து முழங்கால் வலியெல்லாம் இருந்தது. நான் ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்லா பெயின் குறைஞ்சிது அப்படின்னு சொன்னாங்க. முழங்கால் வலியெல்லாம் இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலையே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீடில் போட்டுட்டு அது மேலே கப்ஸ் எல்லாம் வச்சு விட்டோம்னா அந்த முழங்காலில் வலியெல்லாம் இருந்ததுன்னா அருமையாக எடுத்துருது. முழங்கால்குள்ளே கேஸ் பிடிச்சிக்கிறது இல்லை அந்த சைனோவியல் ஃப்ளூயிட் வந்து குறையிறதுனால சில பேர்த்துக்கு பெயின் வர ஆரம்பிக்கும். அதுக்கெல்லாம் நம்ம இதை பண்ணும்போது எனர்ஜி ஆக ஆரம்பிக்கும். அதோட உணவுகளையும் சேர்த்து சொல்லி தந்தோம்னா ரொம்பவே சீக்கிரமாக சரியாயிருது. மூட்டு வலி இருக்கிறவங்கெல்லாம் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ரீஃபைண்ட் ஆயிலை அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. அதாவது ரீஃபைண்ட் ஆயில் அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா மூட்டுகளுக்கு தேவையான அந்த சக்தி கிடைக்காது. கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், அப்புறம் நல்லெண்ணெய் இந்த மாதிரி வந்து இருக்கிற ஆயிலை வந்து யூஸ் பண்ணுங்கள். சுத்தமாக வந்து ரீஃபைண்ட் ஆயிலை யூஸ் பண்ண வேண்டாம். அப்போ தான் அந்த சைனோவியல் ஃப்ளூயிட் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அதோட நிறைய பச்சை காய்கறிகளை ரெகுலராக எடுத்துக்கணும். அந்த காய்கறிகள், பழங்களை எடுத்துக்கும் போது தான் நமக்கு வந்து ரத்த ஓட்டம் நல்லாவே இருக்கும். அப்போ வந்து அந்த மூட்டு வலியெல்லாம் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். நம்ம என்னதான் மேலே வந்து எடுத்துட்டாலும் உள்ளே வந்து நல்ல எனர்ஜி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு மூட்டு வலியெல்லாம் வராது. எப்பவுமே எந்த ஒரு உணவுகளாக இருந்தாலும் சரி நல்லா சத்தான சாறு, பசை, உறுதி, சுவை இந்த மாதிரி எல்லாமே இருக்கக்கூடிய உணவுகளை அதிகமாக எடுத்துக்கங்க. இந்த ட்ரையானது, காஞ்சு போனது, வீணாக போயிருன்னு இருக்கிறதையெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு உடம்பு வந்து கண்டிப்பாக அந்த எனர்ஜி வந்து கிடைக்காது, வீணாக தான் போகும். அதனால் எப்பவுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பச்சை காய்கறிகள், நல்ல பழங்கள், சாறு நிறைந்த பழங்களை வந்து அதிகமாக எடுத்துக்கணும். ஒரு காய்கறி இருக்குது அப்படின்னா அது அப்படியே ஸ்டிஃபாக இருக்கணும். சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வாங்கி வச்சு வாடி போயிடும், வீணாக போயிடுதுன்னு எடுத்து செஞ்சு வச்சுருவாங்க. அதனால் எந்த ஒரு எனர்ஜியும் கிடைக்காது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே நல்ல உறுதியாக இருக்கிற அந்த புதுசாக இருக்கிற பழங்களை, காய்கறிகளை நம்ம அதிகமாக எடுத்துக்கணும். அதோட பார்த்தீங்கன்னா நமக்கு வைட்டமின் சி நிறைந்த உணவுகள் எலும்புகளோட ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லதாக இருக்கும். இது தக்காளி, ஆரஞ்சு, கொய்யா இதில் எல்லாம் வந்துட்டு அதிகமாக இருக்குது. இதெல்லாமே அதிகமாக எடுத்துக்கோங்க. அதோட நான் சொன்ன மாதிரி எண்ணெய் விஷயங்களையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ வந்து இந்த மூட்டு வலிகள் அருமையாக சரியாக ஆரம்பிக்கும். அதோட உங்களுக்கு பக்கத்தில் அக்குபஞ்சர் போடுறவங்க, கப்பிங் வைக்கிறவங்கலாம் இருந்தாங்கன்னா அதுலேயும் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வலிகள் வந்து அருமையாக சரியாக ஆரம்பிக்கும். இப்போ வகுப்புகளுக்கு உண்டான அட்மிஷன் நடந்துட்டு இருக்குது. நீங்களும் கப்பிங் தெரப்பி, இந்த மாதிரி அக்குபஞ்சர், யோகா, ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜிங்கிற பாத அழுத்த சிகிச்சை, டான் தெரப்பி, சுஜோகன் சீடு தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு விதை சிகிச்சை இந்த மாதிரியெல்லாம் நிறைய சொல்லி தந்துட்டுருக்குறோம். அது மட்டும் இல்லை, இயற்கை மருத்துவம் சார்ந்த வாழை இலை குளியல், மண் குளியல், டயட் அண்ட் நியூட்ரிஷன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வகுப்புகளில் சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். இதில் வந்து கலந்துக்கிட்டு நீங்கள் யோகாவில் மூச்சு பயிற்சி, ஆசனங்கள், இந்த மாதிரி முத்திரைகள் இதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ரெகுலராக பண்ணிங்கனாங்களே உங்களுக்கு எந்த ஒரு நோயுமே வராது. அப்போ இதை எல்லாமே ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக நோய்கள் இல்லாத ஆரோக்கியமான சமுதாயத்தை நம்ம எல்லோரும் சேர்ந்து உருவாக்க முடியும். உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டதுன்னா எங்களோட கிளினிக் காலையில் 6 மணிலேருந்து நைட் 9 மணி வரைக்கும் ரெகுலராக இருக்குது. கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரில் வந்து பார்க்கலாம். நம்மளோட கிளினிக் கோயம்புத்தூர் கணபதியில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் ஆன்லைனில் இருக்குது, டைரெக்டாக இருக்குது. நீங்கள் வந்து கூகுள் மீட்டுங்கிற ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் இந்த வகுப்புகளில் கலந்துக்க முடியும். நேரில் வர்றதுனாலும் கோயம்புத்தூரில் கணபதியில் வந்து அட்டன் பண்ணலாம். ப்ராக்டிக்கல் கிளாஸஸ்க்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கிறோம். இன்றைக்கி நீங்கள் இந்த கிளாஸ் படிச்சிங்கன்னா உடனே போய் கப்பிங் தெரப்பி இன்றைக்கி படிக்கிறோம் அப்படின்னா நீங்கள் வீட்டில் போய் 2 பேர்த்துக்கு கப்பிங் தெரப்பி பண்ணியே ஆகணும். அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து நாலேஜ் கொண்டு வந்துடுவோம். அதே மாதிரி தான் ஒவ்வொரு தெரப்பியுமே பார்த்து பார்த்து பண்ணிகிட்ருக்குறோம். அது மேடம் சொன்ன மாதிரி 10th மட்டும்தான் படிச்சிருக்கிறோம் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. இது வந்து தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே எல்லாருமே ஈஸியாக
ஈஸியாக பழகிக்க முடியும். ரொம்ப எளிமையாக இருக்கும். இந்த இடத்துல அழுத்தினா இந்த வலி சரியாகும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எளிமையாக இருக்கும். சைடு எஃபெக்ட் எதுவுமே வராது. அதனால் நீங்கள் தாராளமாக படிச்சுக்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி கேலக்ஸி ஹெல்த் வீடியோஸ் அடுத்தடுத்து நிறைய வரும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த வீடியோ போடும்போது காட்டும். தேங்க்யூ.